நான் தான் விக்க தயாரா இல்லைன்னு சொல்றேன்ல. நான் ரொம்ப கஷ்டப்பட்டு அதை பாதுகாத்து வச்சிருக்கேன். இது வரைக்கும் யாருக்கும் தெரியாது. 25 இல்ல 50 லட்சம் கொடுத்தாலும் நான் கொடுக்க மாட்டேன். 50 லட்சமா? நான் தான் சொல்றேன்ல, எனக்கு இந்த டீல் சரிப்பட்டு வராது. நீ எப்ப வந்த? நீங்க 50 லட்சம்னு சொல்லிட்டு இருந்தீங்களே, அப்பவே வந்துட்டேன். உங்ககிட்ட அப்படி என்னங்க இருக்கு? 50 லட்சம் கொடுத்தா கூட கொடுக்க மாட்டீங்களா? அத பத்தி உனக்கு என்ன? நான் உங்க பொண்டாட்டிங்க. நான் கேட்டா நீங்க பதில் சொல்லிதான் ஆகணும். என்ன தொந்தரவு பண்ணாம போறியா? எனக்கு நிறைய வேலை இருக்கு. நான் உங்களை தொந்தரவு பண்ணலங்க. உங்க கண்ணு திருட்டுத்தனம் தெரியுது. என்ன? இங்க பாருங்க, நான் இப்படி கேக்குறேன்னு தப்பா நினைச்சுக்காதீங்க. நீங்க செய்யக்கூடாத வேலை எதுவும் செய்யலையே. செய்யக்கூடாத வேலையை நான் எதுக்காக செய்ய போறேன் மைதிலி? நான் சொல்றது நீங்க புரிஞ்சுக்கல. நீங்க எதுவும் தப்பு பண்ணலையே. தப்பு பண்றதா? பண்ணாதா என்ன தப்பு? என்னங்க நீங்களே இப்படி பேசலாமா? நீங்க எதுக்கு தப்பான வேலையை செய்யணும்? மைதிலி, காலம் மாற மாற ஒரு சில விஷயங்கள் மாறத்தான் செய்யும். நான் தப்பு பண்ணியாவது சம்பாதிக்கணும்னு நீ தானே சொல்லுவ. அதான் எப்படி சம்பாதிக்கலாம்னு யோசிக்கிறேன். தப்பான வேலை செஞ்சா என்ன செஞ்சா என்ன? வேலை வேலை தானே. உனக்கு பணம் வேணும் இல்ல, அது உனக்கு கிடைச்சிரும். என்னை எந்த கேள்வியும் கேட்காத. என்னை என் வழியில போக விடு. என்னங்க, நான் சொல்றது கேளுங்க. அபி, நீ சும்மா பேருக்கு தாண்டா ராக் ஸ்டார். ஒரு பொண்ணை உன்னால இம்ப்ரெஸ் பண்ண முடியல. எல்லாமே உனக்கு திரும்ப கிடைக்கிறதுக்கு அற்புதமான பிளான் கண்ணு முன்னாடியே இருக்கு. ஆனா அந்த ட்ராக்ல உன்னால போக முடியல. எத்தனையோ பொண்ணுங்க உன் கூட டேட்டிங் போறதுக்கு ரெடியா இருந்தாங்க. ஆனா நீ அவங்கள கண்டுக்கல. இன்னைக்கு நிலைமையை பாரு. இந்த லேடி ஹிட்லர் உன்னை கண்டுக்க மாட்டேங்கிறான். வாட் அன் ஐடியா! எப்படியாவது லேடி ஹிட்லரை டேட்டிங்க்கு கூட்டிட்டு போகணும். வீட்டுல ஏதோ ஒரு காரணம் சொல்லி தப்பிச்சுக்கிட்டே இருக்கா. வெளியே கூட்டிட்டு போனா என்ன பண்ண முடியும்? மேடம் அங்க நம்ம கிட்ட பேசிதானே ஆனோம். ஆனா டேட்டிங் போறதுக்கு இவளை எப்படி ஒத்துக்க வைக்கிறது? நேரா கேட்டா ஒத்துக்க மாட்டா. சோ குறுக்கு வழியை தான் ட்ரை பண்ணணும். எனக்கு டேட்டிங்க்கு போகணும். ஆனா நான் உங்க கூட எந்த டேட்டிங்க்கும் வர மாதிரி இல்ல. உன்னை யார் டேட்டிங் கூட்டிட்டு போறா? உன்னை கூட்டிட்டு போனா என் டேட்டிங் மட்டும் இல்ல, லைஃபே ஸ்பாயில் ஆயிடும். அப்ப யார் கூட போறீங்க? அத நான் சொல்ல மாட்டேன். அப்ப டேட்டிங்க்கு போணுங்கிறத மட்டும் ஏன் என்கிட்ட சொல்றீங்க? எனக்கு வேற வழி இல்லல்ல. அப்படின்னா எனக்கு புரியல. என் பணத்தை தான் படம் பிடிச்ச பாம்பு மாதிரி காவல் காத்துட்டு இருக்கியே. அது மட்டும் இல்லைன்னா உன்னை எப்பயும் நசிக்கிட்டு இருப்பேன். அதுக்கப்புறம் என் டேட்டிங் என்ன, என் வீக், என் மந்த், என் இயர் எல்லாம் பெர்ஃபெக்ட்டா இருந்திருக்கும். அப்படியா? அப்ப உங்களுக்கு பணம் வேணும்னு சொல்றீங்க. இப்பயாவது புரிஞ்சுதே? நீங்க டேட்டிங் போறதுக்கு நான் ஏன் பணம் தரணும்? உங்களோட கேர்ள் ஃப்ரெண்ட் அவ வர்றது உங்களுக்காக. அவ செலவுகளை நீங்க தானே பாத்துக்கணும். எனக்கு தெரியுமே நீ இப்படிதான் பேசுவேன்னு தெரியும். நீ சிங்கிளா இருக்கிறதுனால நான் ஜோடியா போறது உன்னால பொறுத்துக்க முடியல. நீ சிடுமுஞ்சிங்கிறதுனால நான் சந்தோஷமா இருக்கிறத பார்க்க முடியல. நீங்க மட்டும் எப்படி சிங்கிள்? உங்களுக்கு தான் கல்யாணம் ஆக போகுதுல்ல. நீங்க எதுக்காக டேட்டிங் போகணும்? அந்த கல்யாணம் எப்போதான் நடக்கும்? நாளைக்கே பண்ணி வச்சிரியா? அப்புறம் டேட்டிங் என்ன? நான் எந்த பொண்ணோட போட்டோவை கூட பார்க்க மாட்டேன். இது பாரு, இன்னைக்கு கூட சின்ன வண்டியில போலான்னு சொல்லாத. I'm a rock star and நான் டேட்டிங்க்கு போறேன். First impression is the best impression. உனக்கு தான் தெரியுமே என்னோட வேல்யூ என்னன்னு. அங்க நீங்க ட்ரிங்க் பண்ண மாட்டீங்கல்ல? ஏன்? ஏன்னா நீங்க ட்ரிங்க் பண்ண போறீங்கன்னா நான் டிரைவரை கூப்பிட்டு வண்டி எடுக்க சொல்லுவேன். நீ உன்னை பத்தி மட்டும் யோசி. ஏன்னா இப்போ நான் உன் கூட வரேன். ஆனா ரிட்டன் உன் கூட வருவேனான்னு எந்த கேரண்டியும் கிடையாது. ஏ, அதுக்கப்புறம் நீங்க எங்க போறீங்க? I'm going on a date, baby. யாராவது ஒரு பொண்ணு என் மேல ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகி என் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு நினைச்சா அப்போ நான் உன் கூட வருவேன். அவ கூட அவ வீட்டுக்கு தானே போவேன். You're so... சீக்கிரம் சொல்லி தொலை. Disgusting is the word. இவரு உண்மையிலேயே சீரியஸா பேசுறாரா இல்ல சீரியஸா பேசுற மாதிரி என்ன வெறுப்பேத்துறாரா? இது ட்ரெய்லர் தாமா. மெயின் பிக்சர் இன்னும் பாக்கி இருக்கு. தனு இந்த நேரத்துல ஏன் கூப்பிடுறா? பாட்டி ஃபோன் பண்றாங்க. It's a personal call. எந்தோதான். அபி, அபி நீ அந்த பிரக்யா கூட எங்க போயிட்டு இருக்க? நானா டேட்டிங்க்கு போறேன். என்ன சொல்ற? நீ எப்படி அவ கூட போலாம்? மறுபடியும் ஆரம்பிச்சிட்டியா? ஒரு பொண்ணை இம்ப்ரெஸ் பண்றதுக்கு அவளை டேட்டிங் கூட்டிட்டு போகாம இருக்க முடியுமா? அது சரி, ஆனா ராத்திரி எதுக்கு? நீ பகல்ல அவ கூட வெளியில போலாம் அபி. ஐடியா எப்போ வருதோ அப்பதானே போக முடியும். ஆமா, நீ என்ன பொண்டாட்டி மாதிரி சந்தேகப்பட்டு இருக்க? இன்னைக்கு இல்லனாலும் நாளைக்கு நான் தான் உன் பொண்டாட்டி. பொண்டாட்டி ஆனதுக்கு அப்புறம் சந்தேகப்பட்டுக்கோ.
இப்போ என்ன போக விட என் மேல உனக்கு நம்பிக்கை இல்லையா? நம்பிக்கைலாம் இருக்கா ஆனா என் மூட ஸ்பாயில் பண்ணாத. மைண்ட் டிஸ்டர்ப் ஆச்சுன்னா டேட்டிங்கும் கிடையாது, அவளை இம்ப்ரெஸும் பண்ண மாட்டேன். வேணா நீ பிளான் எல்லாம் கேன்சல் பண்ணாத. ஆனா எதுக்கும் நீ கொஞ்சம் கேர்ஃபுல்லாவே இரு. குட் கேர்ள். ஓகே. அதெல்லாம் புரியுது. ஆனா இந்த நேரத்துல நீங்க 2 பேரும் எங்க போயிட்டு இருக்கீங்க? அதுதான் பாட்டி எனக்கும் தெரியல. நான் தான் சொன்னேன்ல, இப்பெல்லாம் இவர் நடவடிக்கையை புரிஞ்சுக்கவே முடியல. திடீர்னு வந்து என்கிட்ட 5 லட்சம் ரூபாய் பணம் வேணும்னு கேக்குறாரு. எதுக்கு அவ்வளவு பணம்னு கேட்டதுக்கு என் கூடவே வந்து நான் என்ன செலவு பண்றேன்னு பாருன்னு சொல்லிட்டாரு. எனக்கும் அவனோட நடவடிக்கை சரியா படல. நீ கொஞ்சம் ஜாக்கிரதையா இரு. அத பத்தி நீங்க கவலைப்படாதீங்க. இவர் மட்டும் எனக்கு எதிரா ஏதாவது பிளான் பண்ணணும்னு நினைச்சாரு, எல்லார் முன்னாடியும் நல்லா வாங்கி கட்டிப்பாரு. என்ன நடந்துச்சுன்னு நான் உங்களுக்கு சொல்றேன். நீங்களும் அவருக்கு ஃபோன் பண்ணி நல்லா திட்டுங்க. சரி சரி, அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். நீ உணர்ச்சி வசப்படாம இரு. சரி பாட்டி, நான் வச்சிடுறேன். யார்கிட்ட பேசிட்டு இருந்த? நான் ஏன் சொல்லணும்? நீங்க யார்கிட்ட பேசுனீங்கன்னு என்கிட்ட சொன்னீங்களா என்ன? இந்த விஷயத்தை மறைச்சு நான் என்ன பண்ண போறேன்? தனு கிட்ட பேசிட்டு இருந்தேன். என்ன சொன்னா? நாம எங்க போறோம்னு கேட்டிருப்பாளே. அவகிட்டயும் மறைக்கல, உண்மையா சொல்லிட்டேன். டேட்டிங் போறோம்னு சொன்னேன். அவ உங்களை ஒண்ணும் சொல்லலையா? போக கூடாதுன்னு தடுக்கலையா? அவ ஏன் தடுக்க போறா? இன்ஃபேக்ட் நான் சொன்னதுக்கு சந்தோஷப்பட்டா, ரொம்ப சந்தோஷப்பட்டா. என்ன நீங்க இந்த மாதிரி ஒரு பொண்ணைய கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறீங்க? கோர்ஸ். எல்லா ஆம்பளைங்களும் இந்த மாதிரி பொண்ணை தான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைப்பாங்க. கல்யாணத்துக்கு அப்புறமும் ஃப்ரீடம். பொண்டாட்டிங்கிற பேர்ல டார்ச்சர் எல்லாம் பண்ண மாட்டாங்க. இப்ப இருக்கிற மாதிரி லைஃப் லாங் ஃப்ரீயா இருக்கலாம். அளவுக்கு அதிகமான ஃப்ரீடம் நல்லது இல்ல. கண்ட்ரோல்டா இருங்க, இல்லனா இருக்கிற சந்தோஷமும் போய்டும். ஏய், நீ சொன்ன மாதிரி இருந்து பார்த்தாச்சு, வாழ்க்கையில சந்தோஷமே இல்ல. கொஞ்சம் ரூட்டை சேஞ்ச் பண்ணி தான் பார்க்கலாமே, சந்தோஷம் கிடைக்கலாம். என்ன சொல்ற? போலாமா? சரி வாங்க போலாம், அப்புறம் வரதுக்கு லேட் ஆயிட போகுது. உட்காருங்க மேடம். அத நான் எப்படி சொல்லுவேன்? ஏன் மடியில தான் தூங்குவேன்னு குழந்தை மாதிரி அடம் பிடிக்கிறாரு. அதுக்கப்புறம் என்னாச்சு? அத நான் சொல்ல மாட்டேன்பா. ரெண்டு பேரும் டேட்டுக்கு போயிருக்காங்க. ஆனா ட்ரிங்க் பண்ணக்கூடாது. ட்ரிங்க் ஜாஸ்தி ஆயிடுச்சுன்னா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னே சொல்ல முடியாது. நான் அபிக்கு ஃபோன் பண்றேன். நான் ஃபோன் பண்ணா அவன் கோவப்படுவான். இப்ப நான் என்ன பண்றது? மெசேஜ் பண்ணிடுறேன். கடவுளே, இந்த மெசேஜ் அபி உடனே படிச்சிடணும். ஓ காட், தனு, நம்ம நிலைமை இப்படி ஆயிடுச்சுன்னு தெரிஞ்ச உடனே போறவன் வரவெல்லாம் நம்மள கேவலமா பேசுறான். இரிட்டேட் ஆகுது. என்னாச்சு? நீ லாயரை பார்க்க தானே போயிருந்த, வேலை முடியலையா? என்னை பத்தி உனக்கு தெரியாதா தனு? நான் ஒரு வேலையை முடிக்கிறேன்னு போயிட்டு அதை முடிக்காம வந்துருவேனா சொல்லு? இது பாரு, வேலை முடிஞ்சிடுச்சு. இப்போதைக்கு அண்ணா கிட்ட சைன் வாங்க வேண்டியது மட்டும்தான் பாக்கி. ஆனா அண்ணன் எங்க காணோம்? நான் அவனோட ரூம்ல கூட போய் பார்த்தேன். இஸ் நாட் தேர். அபி டேட்டிங் போயிருக்கான், அதுவும் அந்த பிரக்யா கூட. ரியலி? அவளும் ஒத்துக்கிட்டாளா? எப்படி சம்மதிக்க வச்சான்னு தெரியாது, ஆனா ரெண்டு பேரும் டேட்டிங் போயிருக்காங்க. அதுக்கே உன் முகம் இப்படி? ஐ மீன், அவங்க ரெண்டு பேரும் போனதுனால உனக்கு? டோன்ட் டெல் மீ தட் யூ ஆர் ஜெலஸ். தெரிஞ்சுக்கிட்டே வெறுப்பேத்திரியா? அபி அந்த பிரக்யா கூட தனியா டேட்டிங் போயிருக்காளியா? அங்க என்ன நடக்குதுன்னு நினைச்சு நானே போத நிறுத்து தனு. உன்னோட இந்த டிராமாலாம் என்கிட்ட வேண்டாம். அண்ணா மேல நீ இவ்ளோ பொசசிவா இருக்க, அண்ணா மேல நீ உயிரியே வச்சிருக்கேன்னா எவனோ ஒருத்தனோட புள்ளையை இப்படி வயித்துல சுமந்துட்டு வந்து நிக்க மாட்டேன். என்ன அப்படி பாக்குற? Sweetheart, this is a fact and you better start facing the reality. இது மட்டும் அண்ணாக்கு தெரிஞ்சதுன்னு வையேன், என்ன ஆகும்னு உனக்கே நல்லா தெரியும். அதனால அவன் என்ன பண்றானோ அதை பண்ண விடு. அவன் யார் கூட வேணாலும் போட்டோம், எங்க வேணாலும் போட்டோம், அது அவன் இஷ்டம். தேவையில்லாம நீ மூக்க நுழைக்காத. இப்பதான் அண்ணா ஏதோ நம்ம பக்கம் கொஞ்சம் கொஞ்சமா வந்துட்டு இருக்கான். நீ இந்த பொசசிவ் டிராமா ஆடி எல்லாத்தையும் சொதப்பிடாத. எல்லா ப்ராப்பர்ட்டிஸும் அண்ணா கைக்கு வந்துட்டா அதுக்கப்புறம் அந்த ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே நம்ம கைக்கு ஈஸியா வந்துடும். நம்ம லைஃப பழைய மாதிரியே ஜாலியா வாழலாம். Until then, relax.